இந்த துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, எல்லோரையுமே சமமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களையே மறந்து போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் எல்லோருக்குமே ஒளிகாட்டு விளக்காக இருக்கிறீங்க. ஆனால் அந்த விளக்கு முதல்ல உங்களுக்காக ஒளிரணும். அதை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தணும். அறிவு, தன்னம்பிக்கை, திறமையை உங்களுக்காக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். நீங்கள் எல்லோருக்குமே உதவி செஞ்சாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் ரொம்பவுமே குறைவு தான். அதனால் உங்களுக்கு முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நன்மை அப்படிங்கிறது நீங்கள் உடனடியாக உணர முடியும். துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் சமநிலையை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாதுங்க. பயப்படாதீங்க. அந்த சமநிலையே நீங்கள் தான். அதை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக முன்னேற முடியும். உங்கள் வாழ்க்கையுமே அழகாக மலரும். அது அற்புதம் நிறைஞ்ச இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் எப்பவுமே மனநிலையை தேடக்கூடிய ஆன்மாவாக இருப்பீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக அமைஞ்சிருக்கு. சமநிலையை காக்கக்கூடிய கையில் தான் உண்மையான வலிமை இருக்கும். அதுதான் துலாம் ராசிக்காரங்க உங்ககிட்ட இருக்குது. எல்லோரையுமே முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். நல்லதையும் கெட்டதையும் அளந்து முடிவெடுக்கிற மனசு உங்களுக்கு நிறையவே இருக்குது. சில நேரம் நீங்கள் ரொம்பவுமே குழப்பமாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல, எது சரி எது தப்பு அப்படிங்கிற தயக்கம் வரும்ல. அந்த தயக்கம் தான் உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது. தயக்கம் இல்லாமல் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ண பாருங்க. தவறான முடிவுகள்ல இருந்துமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது நியாயமான சிந்தனை. 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா கூட யாருக்கு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பட்டுன்னு சொல்லிடுவீங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று உங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாது. இந்த துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த அழகு கலை, இந்த பேச்சு திறமை, இது எல்லாமே நல்லாயிருக்கும். அழகியலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தருவீங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகள்கிட்டையுமே நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவீங்க. நல்ல உறவுகளை உருவாக்கக்கூடிய திறமை துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதான் சொன்னோம்ல, எல்லோரையுமே சமமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க. உங்கள் உணர்ச்சிக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தா நல்லது. எல்லோருக்கும் ஒளி விளக்காக விளங்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாத கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. துலாம் ராசி சொன்னோம்ல, சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படின்னு. சுக்கிரனோட பரிபூரண அருளையும் பெற ஒரு இறை வழிபாடு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மகாலட்சுமி தாயார் வழிபாடுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையே அன்னையின் வழிபாடை செய்வதால் சுக்கிரன் அருளையுமே சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்த முடியும். நீங்கள் கோயிலுக்கே போக முடியலனா கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட மகாலட்சுமி தாயார் புகைப்படம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி ஓம் கம் மகாலட்சுமி தாயார் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது நல்லது. இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் மனசார நம்பி உங்கள் வேண்டுதலையும் பதிவு பண்ணுங்கள். அது ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே சேரும். சிறப்பான உயர்வு கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தால் பெற முடியும். தவற விட்டுறாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. துலாம் ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆனி மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெற்று குரு பகவானோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. திடீர்னு மாற்றமும் ஏற்றமும் ரெண்டுமே கலந்துருக்கும். கூட பிறந்தவங்களோட திருமண முயற்சி இப்போ கை கொடும். அதுவும் பாருங்கள், நீங்கள் மனசில் நினச்ச விஷயத்தை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. தயக்கம் இல்லாமல் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் இப்போ அதிகரித்து காணப்பட போகுது. உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும். கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்கிறது நல்லது. பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றி வாய்ப்பு உங்களை சேரும்.
வெற்றி கிடைக்கும், பதவி மாற்றம் வரும், பதவியில் திருப்தியான சூழல் உருவாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி இப்போ அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு போகும் பொழுது உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2-7 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக இருக்கிறாரு செவ்வாய். அவர் ரிஷபராசிக்கு போகும்போது அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதனால் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் வருங்க. சின்ன சின்னதாக உடல் உபாதை வரலாம், உங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். நினச்ச காரியத்தை அதுபடியே செய்ய இல்லாதது போல் சில தடை தாமதம் வரும். வேலையில் கவனமாக இருக்கணும். வேலை செய்யும்போது பதற்றம் வர மாதிரியான சூழல் இருக்கும். அதனால் உங்கள் திறமையை நீங்கள் நம்புங்க. மற்றவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்லி பயப்படுத்துகிறாங்க, பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்த்துடுங்க. பொறுமையாக நிதானமாக எப்பயுமே வேலையில் ஈடுபடுங்க. உங்கள் உயரதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களோட வேலையை பார்த்து இன்னுமே கொஞ்சம் வேலை பொழுது தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஈகோ பிரச்சனை, பணியாளர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வரலாம். இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதம் கல்யாணத்துக்கு வரன் முடிவாகுங்க. வரன் முடிவானாலும் திருமணம் கொஞ்சம் தாமதப்படும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகலாம். கூட்டாளிகள் கிட்ட கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. சுக்கிரன் பாருங்க மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. 21ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவரோட லாப வீடுக்கு வரும்பொழுது திடீர் வரவு, திடீர் செலவு ரெண்டுமே இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு இப்போ குடியுரிமைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கிடைப்பதற்கான சாதகமான சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்து வந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இப்போ சேரும். இதுவரைக்கும் நிறைய சேமிப்பு வச்சுருப்பீங்க, ஆனால் அது நிறைய செலவுக்காக கரைஞ்சி போயிருக்கும். கரைந்த சேமிப்பு இப்போ உங்களுக்கு மீண்டும் சேரும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வழக்கு விவகாரம் இது விரைவில் முடிவுக்கு வரும். இடமாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், இது எல்லாமே எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு கூட இடமாற்றம் கிடைக்கலாம். இந்த மாதம் கடைசியாக 31ஆம் தேதி பாருங்கள், மீன ராசியில் சனி பகவான் வக்கரத்தை மேற்கொள்ள போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 5 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக சனி வக்கரம் பெறுவார். குடும்பத்தில் இதனால் குழப்பங்கள் வரலாங்க. மாதம் ஆரம்பிக்கிறது சூப்பராக ஆரம்பிக்குது, ஆனால் முடியும் போது தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. கவனம் முன்னெச்சரிக்கை இருந்தால் நல்லது. இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குழப்பங்கள் ஏற்படாமல் நீங்கள் சரி செய்ய முடியும். பிள்ளைங்களாலையுமே பிரச்சனை வருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வை அவங்க மேலே இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் அடிக்கடியாக பேசுகிறத விட விட்டு கொடுத்து அவங்களோட வழியிலே போய் அவங்கள நீங்கள் திருத்தணும். பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கவனமாக கையாளணும். குரு பகவானோட பார்வை சனியின் மீது பதியறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. அதனால் கவனமாக இருங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் முடிஞ்சால், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வர்றது போல தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3, 8, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான். எலியின் பார்வை உங்களுக்கு இந்த 3, 8, 12ஆம் இடத்துல பதியும் பொழுது முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. ஆனாலும் சின்ன சின்னதாக இடையூறு வரும். அதை சமாளிக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களோட பிரச்சனைகளை முக்கிய நபர்கள் சிலர் தீர்த்து வைக்கிறதுக்கு முன் வருவாங்க. பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் விருப்பு ஓய்வு பெற்று நீங்கள் வெளியில் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. சுயதொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இப்போ அமைதுங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் அம்சம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெறலாம். பொது வாழ்க்கையில் உள்ள நீங்கள் மாத கடைசியில் பாருங்கள், மகிழ்ச்சியான நிறைவான உணர்வை பெற போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம், இதில் கூட்டு முயற்சி நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு பலனையும் ஏற்படுத்துது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் நீங்கள் இப்போ சிறந்து விளங்க போகிறீங்க. கலைஞர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா நல்லது. மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கவன சிதறல் வராமல் பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தரும் சூழலில் அமைஞ்சிருக்கு. உங்கள் பேர்லேயே கூட இடம் வாங்குறது, பூமி வாங்குறது போன்றிய நல்ல ஒரு யோகமான சூழல் இருக்குது. இது வரைக்கும் ஏதாச்சும் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு விஷயம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழல் உருவாகுது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள், குடும்ப சுமைகள் குறையும்.
நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஒவ்வொரு வேலைக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அரவணைப்பு பாதுகாப்பாக இருக்கும். நல்ல ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு அவங்க இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது விஷயத்தை செய்யும்போது கூட ஏன் செஞ்சீங்க, வேண்டாம், எதுக்கு அப்படின்னு கேட்ட உறவினர்கள் கூட இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. குழந்தைகள், கணவன், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி அப்படின்னு எல்லோருமே பக்கபலமாக செயல்படக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. நிதானமாக பொறுமையாக பேசுங்க, பிரச்சனைகளை பேசி தீருங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூழல் எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு காலத்தை வீணடிக்காதீங்க. அது மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்டையுமே நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நபரின் ஆலோசனை கேட்குறதோ நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறதோ பண்ணாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் தவிர்க்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப சூழலில் சிறப்பாக கையாள ரகசியங்களை வெளி சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை தொடர்ந்து நீங்கள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.